ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாங்கிட்டு வந்த மண் சட்டியை பழக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அரிசி கழுவின தண்ணி எடுத்து ஊற வச்சாச்சுங்க. இதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ஒரு நாள் ஊறினதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு மதிய சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஊரிலிருந்து தம்பியெல்லாம் வந்திருந்தாங்க. அத்தை பேரனுங்க 2 பேர் வந்திருந்தாங்க. புடலங்காய் பொரியலும் பீர்க்கங்காய் தக்காளி கடையல். இப்போ பீர்க்கங்காய் தக்காளி கடையலுக்காகங்க எண்ணெய் ஊற்றி சீரகம் பூண்டு கருவேப்பிலை வரமிளகா போட்டாச்சுங்க. வெங்காயம் நான் வெட்டியே போட்டுருந்துருக்கலாங்க. சரி நம்ம பீர்க்கங்காய் தக்காளி கடையல் மாதிரி செய்கிறது தானேன்னு முழுசாக போட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் நான் பொரியல் மாதிரியாகவே இறக்கிட்டேங்க. பூண்டு வெங்காயம் நல்லா வணங்கி வருதுங்க. நல்லா பொன்னிறமாக வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாங்க. பீர்க்கங்காயும் தக்காளியும் பூண்டு சீரகம் இதை போட்டு நம்ம நல்லா கடையும் போது மனம் நல்லா இருக்குங்க. பீர்க்கங்காய் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் வணக்கிவிட்டு எடுத்து பார்க்கல ரொம்ப கொஞ்சமாகிடுச்சுங்க. அதனால தான் அதுக்கப்புறம் நான் கடையவே இல்லை. நல்லா இருக்குங்க. நாட்டு காய்கறிகள் சேர்த்திக்கும் போது நமக்கு உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியம். பீர்க்கங்காய் சொரக்காய் நம்ம ஊரில் அதுதாங்க ஈஸியாகவும் கிடைக்கும். பீர்க்கங்காய் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. பீர்க்கங்காவை போட்டு நம்ம நல்லா கிளறி கொடுத்து மஞ்சத்தூள் உப்பு இவ்வளோ மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம். பீர்க்கங்காய் தக்காளி கடையல் நம்ம ஒன்று நினச்சா நடக்கிறது ஒன்றுன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்தில் சமையல் முடிக்கிறதுக்குள்ளே கூட நம்மளுக்கு மைண்டு சேஞ்ச் ஆகுதுங்க. சமையல் கட்டில் எல்லா பெண்களுக்குமே திடீர் பிளான் ஏற்படுமா? ஆமாங்க, கண்டிப்பாக ஒன்று செய்வோம், டக்குன்னு அதை மாற்றிட்டு இன்னொன்று செஞ்சுருவோம். இதுக்குள்ளேயே சில டைமில் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? பாசிப்பருவை ஒரு பக்கம் டக்குன்னு வேக வச்சு உள்ளெடுத்து ஊற்றி கூட்டுப்பா அப்படின்னு சொல்லி இறக்கி வச்சுருவேங்க. அந்த மாதிரி சமையல் கில்லாடிகள் பெண்கள் எப்போவுமே டக்குன்னு கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரியுமே நேரத்துக்கு ஏற்ற மாதிரியுமே நம்ம சமையலை நம்ம மாற்றிக்கலாம், தப்பு இல்லைங்களே. இன்னொரு பக்கம் புடலங்காங்க. எப்போவுமே பீர்க்கங்காய் புடலங்காய் சொரக்கானே சமைக்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் இதுதாங்க நம்ம சமைக்கிறோம். நம்ம என்ன இதுதான் வேறு ஏதாவது வித்தியாசமாக சமைக்கிறோன்னா அது நமக்கு சேர மாட்டேங்குதுங்க. ஸ்கூல் ஓப்பனிங் ஆயிடுச்சுன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் நம்ம ஏதாவது செய்வோம். இப்போ பசங்க நினச்ச நேரத்துக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கிறாங்க, விளையாடுறாங்க, டிவி பார்த்துட்ருக்காங்க. சரி நம்ம நல்லா கொஞ்சம் நீர்க்காய்கள் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சேன். பீர்க்கங்காய் கடைஞ்சா பத்தாது அப்படிங்கிறதுக்காக புடலங்காய் பொரியலும் ஒரு பக்கம் செஞ்சாச்சுங்க. இதுக்கு முன்னாடி கறியின் சுவையில் புடலங்காய்ன்னு சொல்லிட்டு கறி மசாலா வச்சு செஞ்சுருந்தேங்க. இப்போ நாம் சாம்பார் தூள் போட்டு நம்ம பீர்க்கங்காய் புடலங்காய் செஞ்சோம்னா அது வேறு லெவலில் இருக்குங்க. புடலங்காவை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்து வச்சாச்சுங்க. அதுவும் கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சுங்க. நான் காய் கட்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. கொஞ்சம் லீவுங்காட்டி பொறுமையாக உட்காந்து காயெல்லாம் வெட்டிக்கிறதுங்க. இப்படி காயை குட்டி குட்டியாக வெட்டும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் குறையுதுன்னு கூட சொல்லாங்க. பசங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் விளையாடிட்டுருக்காங்க, நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் காய் வெட்டிகிட்ருக்குறேங்க. இது இல்லத்தரசியாக இருக்கிறவங்களுக்கு ஒத்து வந்த காரியம். பரபர கடன்னு வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ஒத்து வராது தாங்க. சரி நம்ம எதை செய்கிறோமோ அதை சிறப்பாக செஞ்சுட்டா போச்சுமே. இப்போ இந்த வேலையை செய்கிறோமா, இந்த வேலையை நம்ம அழகாக செஞ்சிடலாம், டைம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு தாங்க காய் நல்லா கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டிகிட்டு இருந்தேங்க. இதை விட அழகாக வெட்டுறவங்களும் இருப்பாங்க. ஒரு வேலையை செஞ்சால் நம்ம ரசித்து செய்யணுங்கிற மாதிரிங்க. நல்லா வணக்கி கொடுத்துட்டுங்க, எப்போ போல் வணக்கி கொடுத்துங்க. சாம்பார் தூள் உப்பும் போட்டாச்சுங்க. எண்ணெய் கடுகு வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் வணங்கி வந்ததுக்கப்புறம் புடலங்காய் நல்லா வணக்கி கொடுத்துங்க. சாம்பார் தூள் உப்பு போட்டு நல்லா வணக்கி கொடுத்துக்கலாங்க. நான் எந்த காய்க்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் அதிகமாக தண்ணி ஊற்றவே மாட்டேங்க.
கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா அதுவே தண்ணி விட்டு வருங்க, நல்லா இருக்குங்க. வருங்க பீர்க்கங்காய் நான் தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி விட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. நம்ம நல்லா இது கிரேவி மாதிரி கடைஞ்சி எடுக்கணும் அப்படின்னா ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா நல்லா பீர்க்கங்காய் கடையிலுமே நம்மளுக்கு சூப்பராக வந்துடுங்க. எனக்கு இது என்னமோ கடையவே மனசு இல்லைங்க, கொஞ்சமாக இருந்தங்காட்டி ஒரு பவுலில் மாற்றி வச்சாச்சுங்க. முழுசாக வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும், ரசத்துக்கு தொட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் இப்போ புடலங்காய் சாம்பார் தூள் போட்டு செஞ்சதுங்க, அவ்வளோ சாம்பார் மணம் மாட்டவே சூப்பராக இருந்துச்சுங்க. பிசைஞ்சு சாப்பிட்டேன். புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. தக்காளி ரசம். மதியானமாக லஞ்சு நம்மளுக்கு இப்படி தாங்க. இப்போ நம்ம வீட்டில் இப்போ 6 பேர் பக்கமாக இருக்கிறேங்க. புடலங்காய் பொரியல் ரெடி, தக்காளி ரசம், ஒயிட் ரைஸுங்க. பீர்க்கங்காய் கடைஞ்சறதை விட இப்படி பொரியலாக எடுத்து வச்சது வேறு லெவல் இருந்துச்சுங்க. இந்த பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே நம்ம வீட்டில் சாப்பிட்ருவாங்க. சின்ன வெங்காயம் நிறையா சாப்பிட்டா ஃபைல்ஸுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. பூண்டும் நம்மளுக்கு நல்லா பாப்பா கொஞ்சம் முடியெல்லாம் கொட்டுதுன்னு சொன்னாங்களா, அதனால் சரி நிறைய பூண்டெல்லாம் போட்டுங்க செஞ்சாச்சுங்க, ஒரு ஆரோக்கியமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், லன்ச் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. நம்ம வீட்டில் மதியான சாப்பாடு இப்படி தான் போச்சுங்க. சமைச்சிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் போட்டு கொடுத்தாச்சுங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நம்ம நேற்று போன வாரத்தில் ஈரோடு ஃபுல்லாக ஒரு சுற்றுன்னு சுற்றிட்டுங்க. காலையில் 11 மணிக்கு போய் நைட்டு 11 மணிக்கு தான் வந்தேங்க. அவ்வளோ நேரம் சுற்றுன்னு சுற்றிட்டுங்க. கொஞ்சம் மளிகை சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. எங்கள் அகிலும் ஜெய்யும் இங்கே வரீங்க அத்தை நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லிட்டு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ ஏதோ கண்ணம்மா சேனலுக்கு டிமார்ட்லேருந்து என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சாங்க. அவங்களுடைய ரியல் வாய்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேங்க. நம்ம வீட்டில் மயிலி குயிலி 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய சத்தம் அதிகமாக இருந்துச்சுங்க. காரு பஸ் எல்லாம் நிறைய போன சத்தங்க, அதனால் ரியல் வாய்ஸ் கட் பண்ண வேண்டியதாக போச்சுங்க. ஸ்கூல் தொடங்கிறதுனால வாட்டர் பாட்டிலுங்க இவங்க 2 பேர்த்துக்கு, ஷியாமுக்கு 3 பேர்த்துக்கு பாக்ஸ் வாங்கி கொடுத்தேங்க. ஷியாமு ஒரு மைண்டு வந்தால் தான் நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணுவானுங்க, இல்லைன்னா அவன் வரமாட்டாங்க. அதனால் அவன் போக்குலேயே அவனை விட்டுருவேங்க. இந்த செல்லக்குட்டி 2 அத்தை நாங்கள் எடுத்து வைக்கிறேன்னு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஒன்று படித்து ரிவைஸ் வச்சுட்டு இருந்தாங்க. அகில் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, அவங்களுடைய சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். பசங்க ஜாலியாக இருந்தால் போதுங்க நம்மளுக்கு. எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஒன்றா எடுத்துகிட்டு என்னென்னு பார்த்துட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எந்த மாதிரி பொருட்களை நம்ம எடுக்கலாம், வைக்கலாம், கொடுக்கலாம், நம்மளுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேறு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு வீடியோவும் பார்த்து பயந்து போட வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பொருட்களெல்லாம் எடுக்கலாமா வேண்டாமா ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பசங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நைட்டு ஊர்லேருந்து அத்தை கொஞ்சம் மட்டன் கொடுத்துட்ருந்தாங்க. நம்ம செஞ்சாச்சுங்க. நைட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தாச்சுங்க. கொஞ்சம் நேரமே சமைச்சாச்சுங்க. நேரமே சாப்பிட்டு கொஞ்சம் அதுக்கு இதுக்கு விளையாடிட்டு நடந்துகிட்டு இருந்தால் ஜீரணம் ஆகும், ரொம்ப லேட்டாக சாப்பிட வேண்டாங்கிறதுக்காக கொஞ்சம் நேரமே கொடுத்தாச்சுங்க. மதிய சாப்பாடு 1 மணிக்கு சாப்பிட்டாங்க. நைட்டுக்கு சாப்பாடு நான் ஒரு 7 மணிக்கே மட்டனுங்கிறதுனால முன்னாடியே கொடுத்துட்டேங்க. சாப்பிட்டு அவனுக்கு எப்படி தூங்குறதுக்கு 10 மணி பண்ணிடுவானுங்க. அதுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தால் ஜீரணம் ஆகிரும். நைட் டைமுக்கு கொஞ்சம் மட்டனுங்கிறதுனால முன்னாடியே கொடுத்தாச்சுங்க. சேமியா ரவை உப்புமாவாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக கூட தரலாங்க. சரிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாச்சுங்க. பசங்கள்லாம் ஜாலியாக சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பசங்க வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குங்க. சில டைம் ரொம்ப சண்டை போட்டுக்குவாங்க. பஞ்சாயத்து முடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வேறு லெவல் இருக்குங்க. ஆல்ரெடி நான் மட்டன் குழம்பு நான் போட்டுட்டேங்க வீடியோவில், அதனால தான் இந்த தடவை வீடியோ எடுத்து போடலிங்க. மட்டன் தண்ணி குழம்புன்னு சொல்லிட்டு என்னமோ ஏதோ கண்ணம்மா சேனலில் போட்டிருக்குங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவில் நாங்களும் வளர்கிறோம். நம்ம
நம்மளும் வளர்கிறோம். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். எல்லாருமே சாப்பிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம எப்போ போல் நம்மளுடைய ரெகுலர் வேலையை செஞ்சிட்ருந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த விழாக்கில் உங்களை சந்திக்கிறேன். பாய். நன்றி.